வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் செய்ய போகிறோம் அப்படின்னா இறால் தொக்கு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 1/2 கிலோ இறால் செய்ய போகிறோம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடானதுமே கொஞ்சமாக சோம்பு, இது கூடயே வந்து கறி மசாலா பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், கூடவே ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து ஒரு கொத்து அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது வந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை வாடை போகிறந்தடி கிண்டி விடுங்க. இப்போ இதுக்கு வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இது கூடவே வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை அந்த எண்ணெயில் நல்லா கிண்டி விடுங்க. இது கூடவே நான் சின்ன தக்காளியை 2 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தக்காளி நல்லா பச்சை வாடை போகணும், அதுக்கு நல்லா கிண்டி விடுங்க. ஸ்டவ் ஹையில் வச்சே கிண்டி விடுங்க. நமக்கு நல்லா வந்து கிண்டிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், நல்லா பச்சை வாடை போயிட்டு நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கலாம். நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க, தண்ணியே இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இறாலே நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம இறாலுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது, அதில் சூஸே கரெக்டாக வந்துடும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நமக்கு இறால் வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு கிண்டும் போதே நமக்கு ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சு, அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் ஒரு 4 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க மூடி வச்சுட்டு. இப்போ நமக்கு இறால் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூடவே வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.